பியூட்டி பார்லர் போக நேரம் எங்கே இருக்குது, அட துட்டு தான் எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சின்ன ஃபேஸ் பேக் பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். அது எப்படி போட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். வாரத்தில் 3 நாள். இப்போ நான் ஒரு 3 பேக் போட்டிருக்கேன். 3 பேக்குமே தனித்தனியாக போகணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒரு பேக் போட்டோன்னா அது வாரத்தில் 3 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்த பேக் அடுத்த வாரத்தில் 3 நாள் பேக் பண்ணலாம். இன்னொரு பேக்கு அந்த மாதிரி என்னென்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், உங்கள் ஃபேஸ்க்கு எதுவும் ஆகாது அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வாரத்தில் 3 நாள், 1 விட்டு 1 நாள் பண்ணுங்கள். ரெகுலராக தான் பண்ணணும்னு கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன் போனால் நைட்டு போடுங்க. மேக்ஸிமம் நைட்டு போட்டால் ரொம்பவே நல்லது ஃபேஸ் பேக்குன்றது. சில பேருக்கு கோல்டு ப்ராப்ளம்லாம் இருக்கும். அந்த கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க மத்தியானம் யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அது மண்டை பாரமாக இருக்கும். எனக்குமே கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் அன்றைக்கி எமர்ஜென்சிக்கு போட்டேனாக்கா எனக்கு நைட்டு ஹெட் வெயிட் ஆகிடும், ரொம்ப பாரமாகிடும் தலைலாம். அதனால கோல்டு இருக்கிறவங்க நம்ம மதிய டைமில் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். ஈஸியான பொருள் தான், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பொருள் தான். ஆனால் நமக்கு சோம்பேறித்தனம். ஆனால் மக்களே, சோம்பேறித்தனம் இருந்ததுன்னா நமக்கு பணம் தான் செலவாகும். ஒரு நாள் போய் பியூட்டி பார்லர் செலவு பண்ணிட்டு வந்துடலாம் நினைப்போம். ஆனால் அப்படி வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு 5 நிமிஷம் போடுறதுக்கு, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், காயறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். 5 நிமிஷம் காய்ஞ்சாலே போதும் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ரொம்ப வரன்னு காய்ஞ்சதுன்னா முகம்லாம் எரிய ஆரம்பிக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு உடனே வாஷ் பண்ணிடலாம். அதாவது வேலை செய்யும் போதே நம்ம பேக் போட்டுக்கலாம். அதனால பிரச்சனை இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்க வாங்க. காலை கனவில் காதல் கொண்டேன், கண்விழி தேனவன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை. ஹாய், வாங்க ஒரு சின்ன ஃபேஸ் பேக் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு வீடியோ பார்த்தாலே என்ன பேசுறதுன்னு வர மாட்டேங்குது. இன்றைக்கி நம்ம 3 ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு. பியூட்டி பார்லருக்கெலாம் நமக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, துட்டும் இல்லை. ஸோ அதனால் டைம் இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிற நேரத்தில் போட்டுக்கணும். நான் டீ போடுற நேரத்தில் போடுவேன், பாத்திரம் தேய்க்கிற நேரத்தில் போடுவேன். வாங்க அந்த 3 பேக் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஹாய், இதில் நான் என்னென்ன கலந்துருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 1 ஸ்பூன் பச்சைம்பால், பசும்பால். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூனு கோதுமை மாவு, 1/2 ஸ்பூனு அரிசி மாவு. இது 3ம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே தண்ணிலாம் கலக்கக்கூடாது, பாலே போதும். நல்லா கலந்துக்கலாம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு இது போதும். இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மீதி இருந்ததுன்னா ஈவினிங் 1 டைம் பேக் போட்டுக்கலாம். நான் திட்டமாக தான் போட்டிருக்கேன், எனக்கு ஒரு வேலைக்கு தான் வரும். இந்த எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கண்ணு ஓரத்தில் இப்படி இழுத்து விடணும். அந்த கருவளையம் வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல அப்படி வச்சு இழுத்து விடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். அந்த மாதிரி தடவிட்டு கீழெல்லாம் சின்ன அந்த நோஸ், முகம் எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த மாதிரி பரவலாக தடவணும். எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் எப்படி தடவணும்னு சொல்லிட்டு நான் ஒன்லி இந்த ப்ராடக்ட் மட்டும் சொல்கிறேன். இதுவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சோம்பேறித்தனம் படக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் இதுதான். நான் நான் பிறந்து இப்போ 42 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் பியூட்டி பார்லர்னால் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன் சொல்கிறீங்க, கல்யாணத்துக்கு கூட எனக்கு பியூட்டி பார்லர் கூப்பிட்டு போகலங்க. எனக்கு 2001 மேரேஜ் ஆச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, எனக்கு ரெடி பண்ணவே இல்லை. ஒரே ஒரு பொட்டை வச்சு கூட்டு போயிட்டாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு டைம் இல்லைன்னா நம்ம வேலை பார்க்கும்போதே பேக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டீ போட்டுட்டு உங்ககிட்ட பேசிட்டு திரும்பினா பால் பொங்கி ஊற்றி அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. அடடா சொல்லிட்டு சரி ஆன் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம டீ போட்டுக்கிட்டே நம்ம ஒரு வேலையை முடிச்சுக்கலாம். அதுக்கு தான் சொல்ல வரேன். ஐயோ கடவுளே, அடுப்பு நைட்டு தான் தொடச்சேன்.
என்ன பண்ணுறது, ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை செஞ்சால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஓகே, நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு டீ தூளை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அது மாட்டில் கொதிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து முகம் காஞ்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே. கரண்ட் அடுப்பில் தான் நான் டீ போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பொங்க பொங்க விட்டு அதை தூக்கி தூர வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நேற்று தான் காஞ்சிடுச்சு, 80% காஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு கழுவிடலாம். பாருங்க, இன்னொரு 5 நிமிஷம் விட்டால் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் நல்லா சூப்பராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஃபேஸை தடவும் போதே ஷைனிங்காக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்லா ஷைனிங்காக இருக்குது, தொடுறதுக்கே ஷைனிங்காக இருக்குது. இங்கே டீ கொதிச்சிடுச்சு. நம்ம வந்து டீயை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு வந்துடலாம் ஒரு 5 நிமிஷம். சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம கதைக்கலாம். காலை கனவில் காதல் கொண்டேன், கண்விழி தேனவன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை. பாருங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முகத்தை வந்து போட்டு தேய்க்க கூடாது, ஒத்தி தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஒத்தி எடுத்துடணும். இது வீடியோவில் பார்க்க கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், ஆனால் உண்மையாலுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நம்ம வந்து பியூட்டி பார்லருக்கு போய் தான் நம்ம அழகை வந்து அதிகப்படுத்தணும்னு இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற அழகு, இறைவன் கொடுத்த அழகு, அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தோம். இன்னும் 2 ஃபேஸ் பேக் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், உங்களில் ஒருத்தியாக உங்களோடு பயணம் செய்ய எனக்கு விருப்பம். என்னோடு பயணம் செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக் போடலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு 1 ஸ்பூன் தோசை மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம போய் முகத்தை சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து டவலால் ஒத்தி எடுத்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்டுடலாம். நம்ம எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் டவலால் இப்படி ஒத்தி தான் எடுக்கணும். வந்து போட்டு வரட்டி வரட்டி துடைக்கக்கூடாது, இப்படி ஒத்தி எடுக்கணும். அப்போ தான் வந்து முகம் வந்து டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிடலாம். இது வந்து நம்ம வாரத்தில் 3 நாள் செஞ்சால் போதும், அதிகமாக தேவையில்ல. எப்படி தடவணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கண்ணு ஓரம், மூக்கு ஓரம், சின்ன அந்த அந்த எங்கெங்கெல்லாம் வந்து மைல்டாக இது பண்ணுமோ அந்த மாதிரி மெத்தடில் தான் தடவணும். அந்த ஐலேருந்து இப்படி போகணும். அந்த கருவளையெல்லாம் மறையறதுக்கு கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் பண்ணும். இந்த சின்னில் வந்து கீழே எப்படி பண்ணணும், நோஸில் எப்படி பண்ணணும், இந்த சைடில் பண்ணணும், இப்படியெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தடவிட்டு மொத்தமாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது நைட்டில் போடுறது தான் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஃபேஸ் பேக் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அப்படியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணணும், ரொம்ப தேய்க்கக்கூடாது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம், அந்த மாதிரி டவலால் நம்ம ஒத்தி தான் எடுக்கணும். பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிட்டேன், கண்ணுக்கு படக்கூடாது. அப்ளை பண்ணியாச்சு, நம்ம காய விட்டு வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டும் நம்ம முகத்தை வந்து ஒத்தி தான் எடுக்கணும். நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இப்பயே நமக்கு வந்து முகத்தில் இருக்க அழுக்கு எடுக்கும், ஒரேடியாக கலர் ஆகிடும் அப்படிலாம் இல்லை. முகத்தில் இருக்க ஃபர்ஸ்ட்டு டெட் செல்லாம் போயிடும். இந்த மாதிரி இது பண்ணணும். நைட்டில் மேக்ஸிமம் ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஃபேஸ் பேக் போட்டுட்டு நம்ம கழுவும் போது சோப்பு போட்டு கழுவக்கூடாது, சும்மா தான் கழுவணும். அதுதான் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்து இன்னொரு நாள் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணேன்னு சொன்னேனாக்கா, அரிசி மாவு கூட வடித்த கஞ்சி. நான் வந்து நேற்று சாதம் வடித்த தண்ணியை ஊற்றிட்டு அடியில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஒரு கிளாஸில் வச்சுருந்தேன். அது காலையில் பார்க்கும்போது ஜெல் மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லை வந்து நான் அரிசி மாவில் கலந்து அதுவே நல்லா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி வரும். தடவி அப்ளை பண்ணி இதை மாதிரி முகத்தை கழுவிட்டு ஒத்தி எடுக்கணும். அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு கழுவுனா, நம்ம அந்த முகத்தை கழுவும் போது எப்படி கழுவணுனாக்கா, ஒரு குழந்தையோட முகத்தை எப்படி வருடுவோம், ஒரு பாதத்தை எப்படி வருடுவோம், அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி கழுவணும். போட்டு வரன்னு தேய்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களோடு பயணம் செய்ய எனக்கு விருப்பம். என்னோடு பயணம் செய்ய நீங்க தயாரா? இது வரைக்கும் வந்து நம்ம 3 ஃபேஸ் பேக் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 3மே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். அதை வந்து நம்ம எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தி நம்ம பயன்பெறலான்றது உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அழகை மெயின்டைன் பண்ணுங்கள். அழகை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, தும் ததம் தும் 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 ததம் தும் தும், முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, தும் ததம் தும் 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 ததம் தும் தும். இது வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.